ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைல் காக்கனட் ஃபிஷ் கறி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சட்டியில் 1 ஸ்பூன் காக்கனட் ஆயில் ஊற்றிட்டு 4 வெந்தயத்தை போட்டு அது பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயத்தோட ஒரு 1/4 பாகம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை ஒன்று போட்டு வதக்கின உடனே ஒரு கீறின பச்சை மிளகும் பின்ன ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதையும் போட்டு கறிவேப்பிலையும் போட்டு ஒன்று வதங்கின உடனே உப்பு பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் போட்டு அதையும் ஒன்று வதக்கின உடனே நான் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காயும் அதில் 4 சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஊற்றி அவசியமான தண்ணியும் ஊற்றி கொஞ்சமாக, எங்களுக்கு புளி கம்மியாக போதும், அதனால் நான் கொஞ்சமாக தான் புளி ஊற்றி இருக்கிறேன். உங்களுக்கு அவசியம்னா கூடுதல் ஊற்றிக்கிங்க. அந்த புளியும் ஊற்றி நல்லா கலக்கி திளைச்ச உடனே நான் இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்துருக்கிறேன். அதை போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி நல்லா கறக்கி விடணும். சட்டியை வச்சே கறக்கி விட்டுட்டு அதில் ஆல்ரெடி நான் வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு 1 ஸ்பூன் கோகனட் ஆயிலும் கூட ஊற்றி ஆக்கியாச்சுன்னா சூப்பர் டேஸ்டியான கேரளா ஸ்டைல் கோகனட் ஃபிஷ் கறி ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.